கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலையும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 55வது அதிகாரம் 16வது வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் மூலமாய் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற காரியங்கள், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ அப்படின்னு வரும்போது, அதுலேயும் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நானோ அப்படின்ற அந்த இதுக்கான அர்த்தம் முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள், இந்த அடுத்து வரப்போகிற அந்த நானோக்கு அடுத்து வரப்போகிற அந்த வார்த்தைகளுக்கும் முன்னாடி இருக்கிற சம்பவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத ஒரு நிலைமையில் முன்னாடி இருக்கிற காரியங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த இடத்துல வெளிப்படையான இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அப்படின்றதுக்கான அந்த ஒரு காரியம். முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? சங்கீதக்காரர் இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, முதலாவது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு புலம்பலின் சங்கீதத்தை போல தான் இந்த காரியங்கள், இந்த அதிகாரமே ஆரம்பிக்குது. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கணி நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்தில் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் சங்கீதக்காரன் அகப்பட்டு கொண்டு இருக்கிறது போல ஒரு பயங்கரமான ஒரு புலம்பல் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. நம்ம முதலாவது பார்த்த வசனம் இந்த அதிகாரத்திலாம் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவரே, என்னை கேட்டருளும், எனக்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து எனக்கு அருளி செய்யும். சத்துருவினுடைய கூக்குரல் அது நிமித்தமாய் நான் படுகிற இந்த இடுக்கனுக்கு என்னை நீங்களாக்கி எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்றது போல ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு பயத்திலிருந்து வருகிற ஒரு விண்ணப்பத்தை போல இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய இந்த சங்கீதம் ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க, நம்ம முதலாவது பார்த்த வசனத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. நம்ம பார்த்த முதல்ல 5 வசனங்கள். ஆனால் இந்த 5 வசனங்கள் நம்ம ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 5 வசனங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், அவனுடைய முதல் இன்ஸ்டிங்க்ட், அவனோட முதல் அந்த ரியாக்ஷனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான எனக்கு எதிராக இருக்கிறவங்களாம் என்னை பயங்கரமாக சூழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது வரும்போது முதலாவது அவன் தேடி போகிறது யாராக தான் இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு எதிராக இருக்கிறவனை டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் யார் இருக்கிறா அப்படின்றவனை நோக்கி தான் என்னுடைய கண்கள் என்ன பண்ணும், என்னுடைய சிந்தை அதை தான் தேடும். என் கான்டாக்ட் லிஸ்ட்டில் யாராவது இருக்கிறாங்களா, டக்குன்னு ஆளுங்களை கூப்பிடுங்க. ஒரு பயங்கரமான நம்மளும் ஒரு மாஸ்க் காமிச்சு ஒரு கூட்டத்தை நம்ம கூட்டினோன்னா இந்த இடத்துல நம்ம எப்படியாவது ஒரு டாமினேட் நம்ம பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த இடத்துல மனிதனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். ஆனால் சங்கீதக்காரனுடைய காரியம் அப்படி கிடையாது. இந்த முதல் 5 வசனங்கள், அதாவது கடைசி 5வதுல பார்க்கும்போது, பயமும் திகிலும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடினாலும், இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களைப் போல மரணத்திகில் என்னை விழுங்கினாலும், இல்லை சத்துருக்கள் என்மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை என்னை பகைத்தாலும், நம்ம முன்னாடி பார்த்த வசனம், நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நபர்கள் நம்மளுக்கு விரோதமாக இருந்தாலும், நமக்கு வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய ஜனங்களை எதிர்த்தவர்கள் அவர்களை காட்டிலும் பலத்தவர்களாக தான் இருந்தாங்க. ஒரு எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் முதலாவது இருந்தது எகிப்து தேசம் இவர்களை காட்டிலும் பயங்கரமான ஒரு தேசம். இவர்கள் அந்த இடத்துல வெறும் செங்கல் இருக்கவும் அதற்கு தான் பழக்கப்பட்டவங்களை தவிர இவங்க ஒரு யுத்தத்தை செய்வதற்கு பழக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் அவங்க ஒரு பெரிய ஒரு ராஜ்யம். ஆனால் அவர்களுக்கு எதிராக இருந்தாங்க.
அதே பிரயாண வழியாய் பார்க்கும்போது எத்தனையோ நடு வழியில் இருந்த சத்துருக்கள், இல்லை எரிகோ கோட்டை, எத்தனையோ சத்துருக்கள், அவர்களை காட்டிலும் அவர்களுக்கு மிஞ்சின எதிரிகள் தான் இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கே தெரியும் எப்படிப்பட்ட எதிரிகள், எப்படிப்பட்ட விரோதமான ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி. நம்மளை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, நம்மளை காட்டிலும் ஒரு ஸ்தானத்தில் மேலானவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் அவங்க நமக்கு எதிரான காரியத்தை செய்வாங்க. நான் என்ன பண்ண இந்த இடத்துல, நான் இந்த ஒரு விரோதத்தை நான் சம்பாதித்துக் கொள்வதற்கு, இல்லை இந்த நபர் என்னை எதிர்ப்பதற்கு எனக்கு எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறது போல இருக்கும். சங்கீதக்காரன் வேற ஒரு இடத்துல சொல்லும்போது கூட, என்னுடைய சத்துருக்கள் என்னுடைய தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன்றதே எனக்கு தெரியல, ஆனால் இவ்வளவு ஜனங்கள் எனக்கு எதிராக இருக்கிறாங்களே. இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், எத்தனையோ நபர்கள் எதிராக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், ஏகமாய் கூட்டம் கூடினாலும், எப்படி இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். எப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே நம்ம இருதயத்தில் நம்ம ஆழமாய் வைத்திருக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். நம்மளும் உலக ஜனங்களைப் போல எதிரான சூழ்நிலைகள் வரும்போது, எதிரான மனிதர்கள் எழும்பும்போது, நம்மளும் எதிரான ஒரு காரியத்தை மாம்சரீகமாய் செய்யாதபடிக்கு, மாம்சத்திலேயே நம்ம ஒரு ரியாக்ஷன் அந்த இடத்துல கொடுக்காதபடிக்கு, ஒரு ரிப்ளை அந்த இடத்துல நம்ம வராதபடிக்கு, நம்ம எப்பொழுதும் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டியது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு 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 தம்பிக்கு நான் அட்வைஸ் பண்ணும்போது கூட அவன் சொன்ன காரியம் என்னோட காலேஜில் ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதில் எனக்கு எதிராக திடீர்னுட்டு பசங்க பயங்கரமாக அவங்க ஒரு கேங்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, நீ என்னடா பண்ண அப்படின்னா, நானும் என்னோடய சீனியர்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் வர வச்சுட்டேன், நானும் பயங்கரமாக ஒரு கூட்டத்தோடு அந்த இடத்துல போய் நின்னேன் அப்படின்னு சொன்னான். நான் அதை உடனே சொன்னேன், இது நீ செய்யக்கூடாத ஒரு காரியம். இந்த இடத்துல இதை நீ செஞ்சிருக்க கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை. அவங்க வேணால் வேற ஒரு காரியத்தை சார்ந்திருக்கலாம், இல்லை அவர்கள் புறஜாதி ஆண்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நீ இந்த இடத்துல ஆண்டவரை சார்ந்திருக்கணும். உன் பக்கம் உண்மை இருந்துச்சு அப்படின்றத முதலாவது நீ நம்பி இருந்த அப்படின்னு சொன்னால், நீ அதன் மேலே நீ நாட்டத்தோடு இருந்திருந்த அப்படின்னா, நீ என்ன வேணால் நீ பண்ணிக்கோ, ஆனால் நான் உண்மையை தான் செஞ்சேன்ற தைரியம் எனக்கு இருக்குது, அதனால் நான் உனக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு தான் நீ சொல்லியிருக்கணுமே தவிர, அவங்க கூட்டத்தை கூட்டினாங்கன்னு சொல்லி நீ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணி நீ அங்கே போய் நின்னது ஒரு பெரிய தப்பு. எப்பயுமே நீ எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஆண்டவரோடு நீ அந்த இடத்துல போய் நில்லு அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சாட்சிகளையும் அவன் இடத்துல சொல்லி, நீ எப்பயுமே மாம்சத்தில் நீ ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன். அதே போல் நம்மளோட முதல் ரியாக்ஷனே என்னதான், இதுதான். ஒரு எதிரான ஒரு கூட்டம் இருக்குன்னா நம்மளும் ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றது தான். ஆனால் அது கிடையாது. நம்முடைய பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார், நம் பட்சத்தில் உண்மை இருக்கு. எனக்கு எதிரானவர்கள் துன்மார்க்கர், அவங்க எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம நம்புகிறோம், அவங்க எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நாம் காத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அடுத்த வசனங்களை பார்க்கும்போது 55 அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அடுத்து இந்த வசனங்கள் அப்படியே தொடர்ச்சியாக தான் வருது. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அடுத்த 3 வசனங்களில் அவர் அப்படி தான் ஒரு புலம்பல், அந்த ஒரு வேதனையின் ஒரு திரட்சி, என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ எதிரான சூழ்நிலைகள் இருக்கும்போது பேசாமல் நான் எங்கேயாவது போய் நான் தனியாக இருந்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேசாமல் நான் யாரோடையும் சேராதபடிக்கு நான் என்னை தனிமைப்படுத்தி கொண்டா எனக்கு சமாதானம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருதயத்தில் தோன்றலாம். இல்லை ஒருவேளை இந்த சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நானும் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் ஒரு இடத்துல போய் இளைப்பாறுவேன்ன்றது கிடையாது. எனக்கு எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலை இருந்தாலும், அந்த சூழ்நிலைகள் என்னை வேதனைக்குள்ளாக நடத்தி கொண்டு சென்றாலும், எனக்கு துயரங்கள் அதிகமாக இருந்தாலும், நான் நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நபர், நான் செய்ய வேண்டியது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். எனக்கு எதிரான நபர்கள் இருந்தாலும் சரி, அந்த எதிரான நபர்கள் நிமித்தமாய் எனக்குள்ள இருக்கிற வியாகுலங்கள் பெருகி, எனக்குள்ளாக இருக்கிற இந்த துன்பம் பெருகி, இந்த சோகம் பெருகி, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, பேசாமல் நான் ஐசோலேட் பண்ணிக்கிறேன், எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நான் இருந்தாலும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம சொல்லணுமே தவிர, எனக்கு யாருமே தேவையில்லை, நான் பேசாமல் எனக்கு இந்த இடத்துல ஆண்டவருமே உதவி செய்யலை,
அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் கிடையாது. எனக்கு தனிமையின் சூழ்நிலை வந்தாலும், எல்லா ஜனங்களும் நான் நம்பி இருந்தவர்களும் என்னை தனியே விட்டாலும், நான் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நபர் யாரு தான்? நானோ கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஒருவேளை இந்த தனிமையின் சூழ்நிலைகளில் மனிதர்கள் வேணால் இன்னொரு சக மனிதர்களை, தங்களுடைய நண்பர்களை, இல்லை தங்களுடைய நான் என்ன புலம்னாலும் ஒருத்தன் என்னுடைய வார்த்தையை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நபர்களை சார்ந்து போகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நம்ம எப்பொழுதுமே நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர், the one who never judges. நான் எப்படிப்பட்ட காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட புலம்புனாலும், ஒருவேளை நான் மனுஷங்கிட்ட ஒரு காரியத்தை நான் வெளிப்படையாக நான் சொன்னால், என்னுடைய இருதயத்தை ஊற்றுனா, அவன் அந்த நேரத்துக்கு வேணால் அச்சோ உங்களுக்கு இப்படி நடந்துருச்சா, உங்கள் நல்ல மனசுக்கு இப்படி நடந்துருச்சா அப்படின்ற வார்த்தையை என்கிட்டேருந்து கேட்டுக்கலாம். ஆனால் அவன் இருதயத்தில் அவன் யோசிப்பான், அடப்பாவி இப்படிப்பட்ட ஆளாடா நீ, இதெல்லாம் நீ செஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நான் செய்த காரியங்களை வைத்து அவன் என்னை தீர்மானிப்பான், என்னை நியாயம் திருத்துருவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருந்தாலும் என்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஊற்றும்போது அது எல்லாத்தையும் ஆண்டவர் வாங்கிட்டு அதை வேற எந்த நபருக்கும் அதை அறிவிக்காதபடிக்கு என்னை மன்னித்து எனக்கு கிருபையாக என் மேல் இறங்குகிற ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு சிந்தையோடு எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் நான் நிலைப்பாருவேன் அப்படின்றது கிடையாது. எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், தனிமையின் பாதையில் நான் கடந்து போனாலும், ஆண்டவருடைய தோளில் நான் சாய்ந்து கொண்டு அவரிடத்தில் நான் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் மேல் நான் பற்றுதலாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம அடுத்த பகுதிகளிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து 9வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இப்போதான் தன்னுடைய எதிரிகள், தனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அழிந்து போகும்படியாக இந்த இடத்துல தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷைகளை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்தில் கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில் மேல் சுற்றி திரிகிறது. அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. அடுத்து தொடர்ந்து இந்த 3 வசனங்கள் இதில் பார்க்கும்போது, அவரை சுற்றிலும் கொடுமையான காரியங்கள் இருக்குது. தேசத்தில் பயங்கரமான காரியங்கள், இருளான காரியங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், பயங்கரமான வாதையும் கொடுமையும் இருக்குது, கேடுபாடுகள் இருக்குது, கொடுமை இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு? கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் இப்படி இருக்குப்பா, என்னை சுற்றிலும் மோசமான அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க, என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, கொடுமை தான் இருக்குது. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. அதுலேயும் பாருங்க, ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷைகளை பிரிந்து போக பண்ண, அது 2வது வசனத்தில் பார்க்கும். அந்த 10வது வசனத்தில் அவைகள் இரவும் பகலும் அதன் மதின்மேல் சுற்றி திரிகிறது. எது அப்படின்னா, கொடுமையையும் சண்டையும் நகரத்தில் கண்டேன். இந்த கொடுமையும் சண்டையும் என்ன பண்ணுதான்? இரவும் பகலும் அதன் மதின்மேல் சுற்றி திரிகிறது. அக்கிரமும் வாதையும் அது நடுவில் இருக்கிறது. கொடுமையும் சண்டையும் மதிலை சுற்றி, தேசத்தை சுற்றிகிட்டே இருக்குது. அது தாண்டி அக்கிரமும் வாதையும் தேசத்தின் நடுவில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு புலம்பலாக இந்த இடத்துல சொல்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேசத்தில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வேற முறையிட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசுகிற காரியம் இதுதான். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடுமையான நபர்கள் என்னை சுற்றிலும் இருந்தாலும், அக்கிரம் செய்கிற ஜனங்கள் என்னை சுற்றிலிருந்தாலும், இது எல்லாவற்றின் மத்தியிலையும் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இது எல்லா சூழ்நிலையிலும் நான் ஒரு காரியத்தை செய்யணும், இல்லை நான் நல்லது செஞ்சு இந்த இடத்துல என்ன தான் நான் பண்ண போகிறேன், என்னை சுற்றிலும் கொடுமை தானே இருக்குது, இல்லை என்னை சுற்றிலும் இந்த சண்டை சச்சரவு தானே இருக்குது, முதல்ல சுற்றி இந்த சண்டையும் கொடுமையும் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, வாதையும் அது அக்கிரமும் தான் அது நடுவில் இருக்குது, நானும் பேசாமல் அக்கிரமம் செய்கிற ஒரு ஜனமாய் நானும் மாறி போகட்டுமா அப்படின்னா அது கிடையாது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னை சுற்றிலும் இருந்தாலும், யாருக்காகவும் எவருக்காகவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த திவ்ய சுபாவங்களை நான் இழந்து போகாதபடிக்கு நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எல்லா சூழ்நிலைகளும் எதனாக இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணணும்? நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். அடுத்து 12வது வசனத்தில் பார்க்கும்போது, என்னை நிந்தித்தவன் சத்ருவல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்திற்கு போனோம். இந்த இடத்துல ஒரு துரோகத்தின் ஒரு சூழ்நிலையில் இவர் இருக்கிறார். சங்கீதக்காரன் இருந்து தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல.
எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் எனக்கு பகைஞ்சன் அல்ல. அப்படி இருந்தால் அவனை ஏதாவது நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல நடந்தது ஒரு நம்பிக்கை துரோகம். என்னோட கூட இருந்த நபர், நாம் என்ன பண்ணோம், நாம் எல்லாரும் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கெல்லாம் நம்ம போனோமே. அப்போது இவரோடு நெருங்கி இருந்த ஒரு நபர், ஆனால் இவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து இப்பொழுது ஒரு எதிரியாக மாறி போயிட்டாரு. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளை, ஒருவேளை துரோகங்களையும் மோசமான சூழ்நிலைகளையும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களையும் குறித்து நீங்கள் கலங்கி திரிந்தீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான், இவனுக்கு ஏதாவது நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லி மனிதன் வேணா மாம்சத்தின் கிரியைகளுக்கு, மாம்சத்தின் காரியங்களை, தீமையை என்ன பண்ணலாம், தீமையினால் வெல்லப்படுவதற்கு அவன் முயற்சி செய்யலாம். ஆனால் நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நம்ம செய்ய வேண்டியது தீமையினால் வெல்ல முயற்சி செய்யாதபடிக்கு அந்த தீமையை நன்மையினால் நாம் வெல்லும்படியாக நாம் முயற்சி செய்து நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நபர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய பிதா. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் பக்கத்தில் நிற்கிற ஒருவராக இருக்கிறார். மனுஷன் வேணா டபுள் கேம் ஆடலாம், இங்கேயும் சப்போர்ட் பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் நம்முடைய தேவன் நீதியின் பக்கம் நிற்கிறவர், நன்மை செய்கிறவர்களுக்கு சாதகமாக இருக்கிறவர், ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு அவர் சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கிற தேவன் ஒருபோதும் அவர் என்னை விட்டு போக மாட்டார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில் இப்படி எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு விரோதமாக இருந்தாலும், அடுத்து 15வது வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்க்கும்போது, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. இப்பயும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாரு. இப்படிலாம் இருக்காங்க ஆண்டவரே, இப்படிலாம் இருக்குது சூழ்நிலை, என்னை சுற்றி ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, எனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் இப்படியாக பெருகி இருக்கிறாங்க, எனக்கு ஒருவேளை புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் தனியே போய் நான் நிலைப்பாருவேனே, என்னுடைய இந்த தனிமை கூட எனக்கு கொடுமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஒரு புலம்பலின் சூழ்நிலைகளில் இருந்தாலும் நானோ, அதுதான் முக்கியமான காரியம். அதுதான் ஒரு 16வது வசனத்தில் ஒரு கன்க்ளூஷனாக, இந்த ஒரு முன்னாடி நடந்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு கன்க்ளூஷனாக தான் அந்த வசனத்தை சொல்கிறார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அப்படி ரட்சிக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும்? அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் என் சத்தத்தை கேட்கணும்னா நான் என்ன செய்யணும்? அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். எதில் தியானம் பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவருடைய வேதத்தில் நான் தியானமாக இருக்கணும். நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சும்மா இருக்கிறது மட்டும் கிடையாது. ஆண்டவருடைய வேதத்தில் நான் எப்படி இருக்கணும்? நான் நாட்டப்பட்டவனாக இருக்கணும். ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டது? எனக்கு ஆண்டவரை தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் கடைசி நாட்களில் பார்த்துட்டு நான் உன்னை அறியேன்னு சொல்கிறது கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்கக்கூடாது. அப்படின்னா நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறது போக என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆண்டவரோட ஒரு நல்ல உறவு இருக்கணும். நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை என்னை ரட்சிப்பார். அப்படின்னா அதற்கு நான் அடுத்து செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன? அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்போது கர்த்தரனுடைய சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தோடே மீட்டு விட்டார். ஆமேன். எதிராக கூடியிருந்த ஜனங்கள் அநேகர் தான், எதிராக இருந்த சூழ்நிலைகள் கொடுமையான சூழ்நிலைகள் தான், சுற்றி இருந்த சூழ்நிலைகளுமே, அந்த நகரத்தில் நடந்த காரியங்களுமே எல்லாமே மோசமான காரியங்கள் தான். ஆனால் என்னுடைய தேவன், நான் அவரை நோக்கி நான் கூப்பிட்டபடியினால், அவரோடு எனக்கு ஒரு நல்ல உறவு இருந்தபடியினால், அவர் இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தோடே மீட்டு விட்டார். அப்போது ஆண்டவர் என்னை மீட்டு கொள்ளணும் அப்படின்னா என்ன சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் எதிராக இருந்தாலும், துன்மார்க்கர், அகங்காரிகள், எப்படிப்பட்ட ஜனங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் என்னை நெருக்கி நின்றாலும், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய ரட்சிப்பிற்காக காத்திருங்க. ஆண்டவரோடு இருக்கிற இந்த தனிமையின் சூழ்நிலையில் நான் தனியாக இருக்கணும்னா ஏதோ ஒரு இடத்துல நான் போய் லைப்பாறணுன்றது கிடையாது. கர்த்தருடைய வேதத்தில் உங்களுடைய சமாதானத்தை தேடி, உங்களுக்கான ஆறுதலை ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி, அவருடைய வார்த்தையில தேடி, அந்த வார்த்தையிலிருந்து வருகிற தேற்றுதல், மனுஷ வார்த்தை வேணா அச்சிச்சோ உங்களுக்கு இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடலாம். அது வெறும் வீணான வார்த்தைகள், வியர்த்தமானது. அது மாறி போயிடும், அது மறைஞ்சு போயிடும். அது இருதயத்தில் என்ன பண்ணாது?
அந்த உங்களுடைய வார்த்தைகள் இருதயத்தில் என்னை தொடைமாட்டேன் என்கிறது அப்படின்ற அந்த வசனம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? அது எப்பொழுதுமே நம்மை தேற்றுகிற வார்த்தைகள். ஒரு வாட்டி ஆண்டவர் தேற்றுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த போராட்டத்தின் சூழ்நிலை முற்றிலுமாக நான் கடந்து போகிற வரைக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணும்? என்னை தேற்றிக்கொண்டே இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும், சங்கீதக்காரன் இந்த அதிகாரம் முழுவதும் கடந்து போன எல்லா எதிரான சூழ்நிலையும் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் பேரில் காத்துருங்க. ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவில் இருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் தாமே உங்களை விடுவித்து இந்த உங்களுக்கு நேரிட்ட எல்லா போரையும் நீக்கி உங்கள் ஆத்துமாவை சமாதானத்தோடே அவர் மீட்டுக்கொள்வாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரன் ஆண்டவரே அந்த அதிகாரத்தில் முழுவதுமாக தனக்கு இருந்த எல்லா எதிரான சூழ்நிலைகள், எதிராக இருந்த எல்லா நபர்களை குறித்து ஆண்டவரை முறுமுறுப்பாக, ஒரு வேதனையாக, ஒரு அங்காளாய்ப்போடு ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு சொன்ன எல்லா காரியத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அந்த எல்லா சூழ்நிலைகளை கடந்த பிறகும் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பை அவன் சார்ந்து கொண்டபடி ஆண்டவரே, நாங்களும் அப்பா எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், எதிராக இருக்கிற நபர்கள், எல்லா காரியத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க, உண்மையில் பற்றுதலாக இருப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நடத்தும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களைப் போல நாங்களும் ஆண்டவரை மாம்சரீகமாக நாங்கள் பதில் அளிக்காதபடிக்கு நாங்கள் ஆண்டவரை உமக்காக காத்திருந்து, உம்முடைய வேலைக்காக ஆண்டவரை நாங்கள் உமக்காக காத்திருக்கும் போது, அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சமாதானத்தை, பொறுமையை தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவருடைய போக்கிலும் வரும் கிருபையின் கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் மேகலா ரவி அவர்களுடைய மருமகளுக்கு ஆண்டவரே சுகப்பிரசவம் வரும்படியாக அவர்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அட்மிட் ஆகியிருக்கிற ஆண்டவரே அவங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சுகப்பிரசவத்தை நீதாமே ஏற்படுத்தி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. டாக்டருடைய ரிப்போர்ட் எப்படியாக இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் ஆண்டவரே மனிதனை உண்டாக்கினவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீதாமே ஆண்டவர் நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்கான பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை நீங்க தாங்க தகப்பனே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீங்க ஒரு நல்ல அற்புதத்தை அவர்களுக்கு செய்து ஆண்டவரே, இது நிமித்தமாய் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அவர்கள் குடும்பத்தாராய் சேர்ந்து உமக்கு ஆண்டவரை சாட்சியாய் நிற்கும்படியாக நீங்க ஒரு அற்புதத்தை செய்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே பிரசவத்திற்காக காத்திருக்கிற அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்க நடத்துங்க. நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு நீர் அவர்களை சாட்சியாக ஆண்டவரே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் நீங்க நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பலப்படுத்துங்க. துதி கன மகிமையிலும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நான் சொன்னேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.